என் வாழ்க்கை பயணம் இங்கேதான் தொடங்கியது சௌந்தரா. அந்த சின்ன கிராமத்தின் மண்ணில் என் குழந்தை பருவம் விதையாய் வளர்ந்தது. ஐயா, அப்போது உங்கள் மனதில் என்ன மாதிரியான கனவுகள் இருந்தது? கனவுகளுக்கு வயது கிடையாது மகனே. ஆனால் அப்போதெல்லாம் நான் உலகத்தை அறியாத ஒரு சிறுவன்தான். ஆனாலும் உள்ளுக்குள் ஓர் அலைபோல் ஆன்மீகம் எப்போதும் நெஞ்சை தொட்டுக்கொண்டே இருந்தது. என் பள்ளி நாட்கள் எளிமையானவை. படிப்புடன் கூடிய விளையாட்டு, ஆனந்தம் நிறைந்த களியாட்டம். ஆனால் அடிக்கடி நான் ஒரே கேள்வியை மனதில் வைத்திருந்தேன். இந்த வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்ன என்று. ஐயா, அந்த காலத்திலே அந்த கேள்வி உங்களை துரத்தியதா? ஆம் மகனே, அது குழந்தைப் பருவமே இருந்தாலும் அந்த ஆழ்ந்த கேள்வி உள்ளத்துக்குள் விதையாய் நட்டுக்கொண்டது. Does anybody want some more rice? எளிமையானவர்கள். Yes, அன்னையின் please, that was பாசம் delicious. என் மனதுக்கு வழிகாட்டி. அப்பாவின் உழைப்பை பார்த்து கடின Does உழைப்பின் anybody want some மதிப்பை more rice? கற்றுக்கொண்டேன். Yes, please, that was ஐயா, அந்த அன்னை தாயின் அன்பே உங்களை ஆன்மீக பாதைக்கு இட்டுச் சென்றதா? அம்மாதான் முதல் குரு மகனே. அவரின் பார்வையில் பாசம் மட்டுமல்ல, ஒரு தெய்வீக தீபமும் எப்போதும் பிரகாசித்தது. My ஒரு son, நாள் எங்கள் கிராமத்திற்கு always வந்த remember ஒரு where you came சந்நியாசியை from. பார்த்தேன். And the அவர் values we பேசியது instilled என் in you. உள்ளத்தை தீண்டியது. They will guide அந்த you through நிமிடமே life. நான் இந்த பிறவி My son, வீணாக விடக்கூடாது always என்று remember உறுதி where you எடுத்துக் came கொண்டேன். from. And the values we instilled. ஐயா, அந்த சந்திப்பு தான் உங்க வாழ்க்கையை மாற்றியதா? ஆம் சௌந்தரா, அது என் குழந்தைப் பருவத்தின் மிகப்பெரிய திருப்புமுனை. அந்த So to சின்ன the சின்ன gentleman அனுபவங்களே in the red. என் வாழ்க்கையை இன்றைய பாதைக்கு இட்டுச் சென்றன மகனே. என் பள்ளி வாழ்க்கையை முடித்த பின் பியூசி படிப்புக்காக புதிய நகரம் சென்றேன். அந்த உலகம் எனக்கு புதிதாக இருந்தது. ஆனால் உள்ளுக்குள் ஒரு ஆர்வமும் ஒரு அச்சமும் இருந்தது. ஐயா, கிராமத்தில் வளர்ந்த நீங்கள் அப்படி நகர சூழலை எப்படி பார்த்தீர்கள்? முதலில் குழப்பமாயிருந்தது மகனே. ஆனால் அந்த அனுபவம்தான் என்னை சுயமாக நிற்கக் கற்றுக் கொடுத்தது. பியூசி படிப்பு என்பது என் வாழ்க்கையின் இரண்டாவது படி. அப்போதுதான் உலகம் எவ்வளவு விரிவானது என்று உணர்ந்தேன். பாடங்களில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் உண்மையிலும் பல பாடங்களை கற்றுக்கொண்டேன். ஐயா, எந்த பாடம் உங்களுக்கு அதிகம் பிடித்தது? பாடங்களை விட வாழ்க்கையே என்னுடைய பாடமாக இருந்தது மகனே. ஆனால் தத்துவமும் இலக்கியமும் என்னை அதிகம் ஈர்த்தது. நண்பர்களுடன் And it looks like you are சேர்ந்திருந்தாலும் the winner. என் மனது எப்போதும் Congratulations. தனிமையை நாடியது. அவர்களோடு சிரித்தேன், விளையாடினேன். ஆனால் And it உள்ளுக்குள் looks like ஏதோ you are the ஆழமான winner. தேடல் எப்போதும் Congratulations. இருந்தது. ஐயா, அந்த தேடல் உங்களை எப்பொழுதும் விட்டு போகவில்லையா? இல்லை மகனே, அது என் மூச்சைப் போல என் உடன் இருந்தது. இரவு நேரங்களில் நான் புத்தகங்களை மட்டும் படிக்கவில்லை, என் உள்ளத்தையும் படித்தேன். நான் யார்? இந்த உலகில் பிறந்ததன் அர்த்தம் என்ன? இந்த கேள்விகள் ஒவ்வொரு இரவிலும் என்னை எழுப்பின. ஐயா, அந்த கேள்விக்கு பதில் எப்போது கிடைத்தது? பதிலைத் தேடினேன் மகனே. பதிலே என்னை தேடி வந்தது. அது அடுத்தடுத்த அனுபவங்களில் வெளிப்பட்டது. விஷுவல். கல்லூரி வளாகத்தில் பகவத் மெதுவாக நடந்து செல்லும் காட்சி. பின்னணி இசை சிந்தனையோடு ஒலிக்கிறது. Ladies and gentlemen, கல்லூரி வாழ்க்கை welcome. அது எனக்கு We have ஒரு some புதிய exceptional உலகம். items today. அறிவையும் Let's start the அனுபவத்தையும் bidding. விரிவுபடுத்திய காலம். ஆனால் அந்த பருவம் Ladies and சோதனைகளையும் gentlemen, welcome. சவால்களையும் We have தந்தது. some exceptional items today. ஐயா, கல்லூரி நாட்களில் எந்த அனுபவம் உங்களுக்கு அதிகம் நினைவில் இருக்கிறது? வகுப்பறையில் கற்றதை விட வாழ்க்கை கற்றதுதான் மறக்க முடியாத பாடமாக இருந்தது மகனே. நண்பர்கள் பல விஷயங்களில் ஆர்வம் கொண்டிருந்தார்கள். I was thinking we should அரசியல், propose a இலக்கியம், phased கலை. approach to manage the நான் initial அவர்களோடு investment. கலந்திருந்தாலும் என் the மனது starting bid for வேறு this ஓர் project, உண்மையை what are we நோக்கிக் thinking? கொண்டே இருந்தது. I was thinking we should propose a phased approach to manage the initial investment. ஐயா, நீங்கள் எப்போதும் தனியாக இருப்பதையே விரும்பினீர்களா? தனிமையை விரும்பினேன். ஆனால் அது தனிமை அல்ல மகனே, அது உள்ளார்ந்த அமைதி. Are you கல்லூரி ready? வாழ்க்கை எளிதானது 1, இல்லை. 2, 3. சோதனைகள் Let the auction வந்தன, begin. ஆசைகள் கவர்ந்தன, சில சமயம் குழப்பங்களும் வந்தன. Are you ready? ஆனால் அந்த 1, எல்லாவற்றிலும் 2, 3. உள்ளம் Let the எப்போதும் auction begin. உண்மையை தேடி ஓடியது. ஐயா, அந்த வயதில் ஆசைகள் உங்களை தள்ளிச் செல்லவில்லைவா? ஆசைகள் வந்தன மகனே. ஆனால் அவை மேகம் போல் வந்தும் போயின. உள்ளே இருந்த தீபம் அணையவில்லை. அந்த காலத்தில் நான் யார் நான் என்ற கேள்வியில் ஆழ்ந்தேன். நூல்களை படித்தேன், சாமியார்களை சந்தித்தேன். ஆனாலும் பதில் வெளியில் இல்லை என்பதை உணர்ந்தேன்.
அது என் உள்ளத்திலேயே இருந்தது. ஐயா, அந்த கேள்வி உங்களை ஆன்மீக பாதைக்கு தள்ளியதா? ஆம் மகனே, அதுவே என் வாழ்க்கையின் உண்மையான தொடக்கம். இளமை பருவம் எனக்கு கற்றுக் கொடுத்தது அறிவு மட்டும் போதாது, உள்ளார்ந்த விழிப்புணர்வே உண்மையான கல்வி. Going once, கல்லூரி going twice, வாழ்க்கைக்கு sold பிறகு to the என் gentleman in the front. வாழ்க்கையில் வேலைக்கான அத்தியாயம் தொடங்கியது. புதிய சூழல், புதிய மனிதர்கள், புதிய Going once, சவால்கள் going twice, அனைத்தும் என்னை sold to the எதிர்கொண்டன. gentleman in the front. ஐயா, வேலைக்கு முதல் நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது? புதிய பள்ளிக்குச் செல்லும் சிறுவன் போல மகனே, உற்சாகமும் பயமும் கலந்த நாள். Going once, அலுவலகம் going என்பது twice, sold to the சமூகத்தின் gentleman in the back. பிரதிபலிப்பு. அங்கே நான் மனிதர்களின் பல முகங்களை பார்த்தேன். உழைப்பாளி, சோம்பேறி, Going once, நெறியுள்ளவர், going twice, sold சுயநலத்துடன் to the gentleman in வாழ்பவர். the back. இந்த அனுபவங்கள் எனக்கு மனித வாழ்வின் உண்மையை காட்டின. ஐயா, அப்போது உங்களுக்கு எப்போதும் வேலையே மையமாக இருந்ததா? இல்லை மகனே, பணி செய்தாலும் உள்ளத்தில் தேடல் எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. 35. சமூகத்தில் நான் கண்ட 35. Do I காட்சிகள் hear 40? எனக்கு கற்றுக் 40 கொடுத்தது it is. வாழ்க்கை என்பது சிரமங்களும் சுகங்களும் கலந்த ஓர் ஆற்றுப்போக்கு. 35. சிலர் வளமானவர்கள், 35. Do I சிலர் hear 40? வறுமையில் தவித்தவர்கள். 40 it அவை is. அனைத்தும் என் உள்ளத்தில் கருணையை வளர்த்தன. ஐயா, அந்த கருணைதான் உங்களை ஆன்மீக பாதைக்கு இழுத்ததா? ஆம் மகனே, பிறர் துயரை பார்த்தவுடன் என் ஆன்மா அமைதியாய் இருக்க முடியவில்லை. சேவைதான் ஆன்மீகத்தின் முதல் படி என்று உணர்ந்தேன். வேலை எனக்கு வாழ்வாதாரத்தை தந்தது, ஆனால் ஆன்மீகம்தான் என் உள்ளத்துக்கு அர்த்தம் தந்தது. வேலைக்கும் வாழ்க்கைக்கும் இடையே ஒரு சமநிலை தேவை என்பதை அப்போது உணர்ந்தேன். ஐயா, அதனால்தான் உங்களுக்கு பணி வாழ்க்கை ஒரு சாதனம் போல ஆனதா? சரியாக சொன்னாய் மகனே, வேலை என்பது உணவுக்கான வழி, ஆனால் ஆன்மீகம் அது ஆன்மாவுக்கான உணவு. Going once, பணி going வாழ்க்கை twice, எனக்கு ஒரு sold to the பாடம் gentleman கற்றுக் in the கொடுத்தது. front. உலகில் வாழ்ந்தாலும் உள்ளத்தில் ஆன்மீகம்தான் நிலைத்த துணை. திருமணம் என்பது மனித வாழ்க்கையின் இயல்பான படி. குடும்ப வாழ்க்கை எனக்கும் ஒரு புதிய அத்தியாயமாக தொடங்கியது. அது ஒரு பொறுப்பின் துவக்கமும் ஆகும். ஐயா, திருமணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது? ஒரு கட்டாயமா அல்லது ஒரு ஆசையா? அது சமூகத்தின் வழி மகனே, ஆனாலும் அதிலே அன்பும் கருணையும் இருந்தது. அன்பில்லாத திருமணம் ஒரு உடன்படிக்கை மட்டுமே. குடும்ப வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்தது ஒற்றுமை, Happy பொறுப்பு, Diwali, பகிர்வு. everyone. Welcome to our கணவன் home. மனைவி உறவு என்பது வெறும் வாழ்வு அல்ல, அது ஒருவருக்கொருவர் ஆன்மீகத்தில் துணை Happy நிற்கும் Diwali, உறவும் ஆகும். everyone. Welcome to our home. ஐயா, குடும்ப வாழ்க்கை ஆன்மீகத்திற்கு தடையா அல்லது துணையா? அது எப்படி வாழ்கிறோமோ அதை பொறுத்தது மகனே. சுயநலமில்லாமல் வாழ்ந்தால் குடும்பமே ஆன்மீகத்துக்கு ஒரு பள்ளியாகிறது. குழந்தைகள் பிறந்த பின் வாழ்க்கை இன்னும் அழகானதாயிற்று. அவர்களின் சிரிப்பு, விளையாட்டு, அது என் ஆன்மாவுக்கு ஒரு பிரார்த்தனை போல இருந்தது. ஆனால் அதோடு பொறுப்பும் அதிகரித்தது. ஐயா, அந்த குழந்தைகளை வளர்த்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது எளிதல்ல மகனே, ஆனால் பெற்றோராகும் பொறுப்பு கருணையும் தியாகத்தையும் கற்றுத்தந்தது. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும் ஆன்மீக தேடல் ஒருபோதும் குறையவில்லை. இரவுகளில் நான் தனியாக அமர்ந்து சிந்தித்தேன். இந்த உலகம் எல்லாம் நிலையற்றது, உண்மையானது எது என்று. ஐயா, குடும்ப பிணைப்புகள் உங்களை தடுத்ததா? இல்லை மகனே, அன்பும் பாசமும் பிணைப்பு அல்ல, அது ஆன்மாவை வளர்க்கும் பாடமாகும். திருமணமும் குடும்பமும் அவை கட்டுப்பாடுகள் அல்ல, சேவை செய்யும் வாய்ப்புகள். அந்த சேவையே ஆன்மீக பாதையில் என்னை மேலும் வலுப்படுத்தியது. குடும்ப வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தாலும் என் உள்ளம் எப்போதும் ஒரு அழைப்பை கேட்டது. உண்மை எது? நான் யார்? இந்த பிறவியின் நோக்கம் என்ன? அந்த கேள்விகள் தினம் தினம் தீவிரமாயின. ஐயா, அந்த கேள்வி உங்களை அமைதி இழக்கச் செய்ததா? ஆம் மகனே, அந்த கேள்விகளுக்கு பதிலில்லாமல் வாழ்வது என் உள்ளத்துக்குச் சுமையாக இருந்தது. I offer this sacred text. Who will start the bidding? ஒரு நாள் ஒரு சன்னியாசியை சந்தித்தேன். அவர் கூறிய வார்த்தைகள் என் உள்ளத்தை துளைத்தன. உண்மை வெளியில் கிடையாது, அது உன் உள்ளத்திலேயே உள்ளது என்று. 100 rupees. 100. Do I hear 150? 150.
ஐயா, அந்த ஒரு சந்திப்பு உங்களுக்கு வழிகாட்டியாக ஆனதா? ஆம் மகனே, அந்த கணம் என் வாழ்க்கையின் திசையை மாற்றியது. அன்று முதல் நான் தியானத்தை தொடங்கினேன். ஆரம்பத்தில் அது எளிதாக இருக்கவில்லை. எண்ணங்கள் புயல் போல் வந்து சென்றன. ஆனால் மெதுவாக அந்த அலைகள் அடங்கத் தொடங்கின. ஐயா, தியானம் உங்களுக்கு என்ன தந்தது? தியானம் எனக்கு அமைதியை மட்டுமல்ல, என் உள்ளத்தின் கதவை திறந்தது. புத்தகங்களை தேடினேன். முனிவர்களின் வாழ்வைக் கற்றேன். யோகிகள் ஞானிகள் அனுபவித்தது நானும் அனுபவிக்க முடியுமா என்ற கேள்வி என் உள்ளத்தில் ஒலித்தது. ஐயா, அந்த அனுபவத்தை அடைவது சாத்தியமா என்று உண்மையிலேயே நம்பினீர்களா? ஆம் மகனே, நம்பிக்கை இருந்ததால்தான் பாதை திறந்தது. ஒரு நாள் தியானத்தின் போது என் உடலும் மனமும் மறைந்து போகும் போலிருந்தது. நானும் உலகமும் ஒன்றாய் கலந்த உணர்வு. அந்த தருணமே என் ஆன்மீக பயணத்தின் உண்மையான பிறப்பு. ஐயா, அதுதான் உங்களின் முதல் தெய்வீக அனுபவமா? ஆம் மகனே, அதுவே என் ஆன்மாவின் விழிப்பு. அந்த ஒரு அனுபவம் என் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. ஆன்மீக பாதை என்றென்றும் என் நடைபாதையாகிவிட்டது. ஆன்மீக பயணத்தின் போது யோகா எனக்கு அறிமுகமானது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது மனதையும் ஆன்மாவையும் சுத்திகரிக்கும் ஒரு கருவி என்பதை அப்போது உணர்ந்தேன். ஐயா, யோகா உங்களுக்கு எப்படி உதவியது? யோகா உடலை கட்டுப்படுத்தி மனதை அமைதியாக்கியது மகனே. மனம் அமைந்த பிறகுதான் தியானம் ஆழமாகிறது. அந்த நாட்களில் பல சாத்துக்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் ஒவ்வொருவரின் வாழ்வும் ஒரு புத்தகம்தான். அவர்கள் அனுபவங்கள் எனக்கு வழிகாட்டியாகின. 50,000, 60,000, do I hear 70? Going once, going twice, sold. ஐயா, அவர்கள் உங்களிடம் என்ன கற்றுக் கொடுத்தார்கள்? சாத்துக்கள் சொன்னது சுலபமானதுதான், அடக்கம், கருணை, தியானம். ஆனால் அந்த சொற்கள் வாழ்வில் செயல்பட்டபோது அது தெய்வீகமாக மாறியது. ஒரு சந்நியாசி என்னிடம் சொன்னார், உலகம் முழுவதும் ஓடி பதிலை தேட வேண்டாம், உன் உள்ளத்துக்குள் செல், அங்கேதான் எல்லா உண்மையும் இருக்கிறது என்று. ஐயா, அந்த வார்த்தைகள் உங்களை பாதித்ததா? ஆமாம் மகனே, அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தில் விதையாக பதிந்தன. அந்த விதை பின்னர் ஆன்மீகத் தேடலாக மலர்ந்தது. யோகாவும் தியானமும் ஒன்று சேர்ந்தபோது என் ஆன்மீக பாதை ஆழமானதாகியது. உடல் கட்டுப்பாடு மன அமைதியை கொடுத்தது. மன அமைதி ஆன்மீக விழிப்புணர்வை தந்தது. ஐயா, அந்த அனுபவங்கள் உங்களை ஒரு புதிய நிலைக்கு எடுத்துச் சென்றதா? ஆம் மகனே, அதுவே என்னை அடுத்தபடிக்கு தயாராக்கியது. அதாவது தெய்வீக அனுபவத்தை நேரில் காணும் நிலை. யோகா எனக்கு உடலை கற்றுக் கொடுத்தது. சாத்துக்கள் எனக்கு ஆன்மாவின் பாதையை திறந்தனர். இந்த இரண்டும் சேர்ந்து என் ஆன்மீக பயணத்தை வலுப்படுத்தின. குடும்பமும் வேலையும் இருந்தாலும் என் உள்ளம் எப்போதும் ஒரு புனித அழைப்பை கேட்டது. இந்த உலக வாழ்க்கையை தாண்டி ஆன்மாவின் பாதையில் செல்ல வேண்டும் என்ற குரல் அதிகரித்தது. ஐயா, அந்த முடிவை எடுக்க உங்களுக்கு பயமா இருந்ததா? மனிதனுக்கு வாழ்க்கை தீர்மானங்களில் எப்போதும் பயம் வரும் மகனே. ஆனால் ஆன்மீக அழைப்பு வந்தால் அந்த பயமே ஒரு வலிமையாய் மாறுகிறது. என் மனம் என்னை அழைத்த வழி துறவறம். நான் உலகப் பிணைப்புகளை விட்டு ஆன்மீக பயணத்தை தொடங்கினேன். அது ஒரு சாதாரண பயணமல்ல, அது என் உள்ளத்தின் உண்மைக்கான யாத்திரை. ஐயா, வீட்டை விட்டு விலகும் அந்த கணம் எளிதா இருந்ததா? அது வலி தரும் மகனே, ஆனால் அந்த வலியே என் ஆன்மாவை சுத்தப்படுத்தியது. காடுகளில் நாட்கள் கழிந்தன. உணவு மிகக் குறைவு, உறங்குமிடம் எளிமையானது. ஆனால் அந்த இயற்கையின் மடியில் நான் உணர்ந்த அமைதி, அதை எந்த அரண்மனையும் தர முடியாது.
ஐயா, அந்தச் சிரமங்களை நீங்கள் எப்படித் தாங்கினீர்கள்? சிரமங்களைத் தாங்கியது என் மனமல்ல மகனே, அது என் உள்ளத்தின் நம்பிக்கை. அந்த துறவற நாட்களில் முதன்முதலாக நான் உள்ளத்தில் கரையும் ஆனந்தத்தை அனுபவித்தேன். உடலும் மனமும் இல்லை, ஆன்மா மட்டுமே இருந்தது. அதுவே என் முதல் துறவற அனுபவம். ஐயா, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அதைச் சொல்வது கடினம் மகனே, அதை அனுபவிக்க வேண்டும். அது கடலின் ஆழத்தைச் சொல்லுவது போல. ஆனால் அந்த ஒரு தருணம் என் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. முதல் துறவற அனுபவமே எனக்கு உணர்த்தியது. உண்மை வெளியில் கிடையாது, அது என் உள்ளத்தில் ஏற்கனவே உள்ளது. பல ஆண்டுகளாக என் மனம் தேடிய அந்த கணம் வந்தது. என் ஆன்மீக குருவை முதன்முதலாக கண்டேன். அவர் பார்வை என் உள்ளத்தைக் கிழித்து நீராக என் ஆன்மாவை தொட்டது. ஐயா, அந்தக் கணத்தில் உங்களுக்கு என்ன தோன்றியது? நான் தேடிய எல்லா பதில்களும் அவரின் கண்களில் இருந்தது போல தோன்றியது மகனே. குரு சொன்னார், உண்மை எங்கும் தேட வேண்டாம், உன் உள்ளே செல், அங்கேயே எல்லாம் இருக்கிறது என்று. அந்த வார்த்தைகள் ஒரு துளி அமுதம் போல் என் மனத்தில் ஊறிவ. ஐயா, அந்த ஒரு சொல் உங்களை எவ்வளவு மாற்றியது? அந்தச் சொல் என் வாழ்க்கையின் திசையை மாற்றியது மகனே. குருவின் அருள் என்பது வார்த்தை அல்ல, அது உள்விழிப்பு. குருவின் அருகில் இருந்தபோது சேவை செய்வதிலேயே ஆனந்தம் இருந்தது. பாத்திரம் கழுவுவது கூட ஒரு தியானமாக ஆனது. சிஷ்யனின் வாழ்க்கை, அது சுவாமியின் சுவாசத்தில் கலந்து வாழ்வது போன்றது. ஐயா, குருவின் அருகில் இருப்பது எப்படியோ சொர்க்கத்தில் இருப்பது போலதானே? ஆமாம் மகனே, குருவின் அருகில் இருப்பதுதான் உண்மையான சொர்க்கம். ஏனெனில் அவர் உன் அறியாமையை எரித்துக் கொண்டு உள்ளத்தில் ஒளி கொளுத்துகிறார். ஒரு நாள் குருவின் அருகில் தியானத்தில் அமர்ந்திருந்தபோது என் உள்ளத்தில் ஒரு தீபம் எரிந்தது. அந்த ஒளி உடலை தாண்டி ஆன்மாவை நிரப்பியது. அதுவே குருவின் அருள். ஐயா, குருவின் அருள் இல்லாமல் ஆன்மீகப் பயணம் சாத்தியமா? இல்லை மகனே, புத்தகங்கள் அறிவை கொடுக்கும். ஆனால் குரு அவர் அனுபவத்தை நேரடியாக உன் உள்ளத்தில் விதைக்கிறார். குருவின் அருள்தான் எனது ஆன்மீக பயணத்தின் சுவாசம். அவர் இல்லாமல் நான் எதுவுமல்ல. தியானத்தில் ஒரு தருணம் வந்தது. கண்களை மூடியபோது உள்ளே 1000 சூரியர்கள் பிரகாசிப்பது போல உணர்ந்தேன். அந்த ஒளி, அது வெளியில் அல்ல, என் உள்ளத்திலிருந்ததே. ஐயா, அந்த ஒளி உணர்வு உங்களை பயமுறுத்தவில்லையா? இல்லை மகனே, அது பயமல்ல, அது பரமானந்தம். மற்றொரு நாள் தியானத்தில் அமர்ந்திருந்தபோது உள்ளே ஒரு நாதம் ஒலித்தது. அது ஒரு ஓங்காரத்தின் ஒலி போல. அந்த ஓசை என் மூச்சோடு கலந்தது. உலகம் முழுவதும் அந்த ஓசை மட்டுமே ஒலிப்பது போல இருந்தது. ஐயா, அது உண்மையில் கேட்கும் ஒலியா அல்லது உள்ளத்தில் தோன்றியதா? மகனே, அந்த ஒளி வெளியில் இல்லாமல் உள்ளத்தின் ஆழத்தில் தோன்றியது. ஆனால் அது வெளி உலகத்தையும் தாண்டிச் சென்ற உணர்வு. ஒரு நாள் என் அகந்தை முழுவதும் கரைந்து போனது. நான் என்ற உணர்வு மறைந்தது. நான் உலகமாயானேன். பறவைகளில் நான், காற்றில் நான், நதியில் நான். அந்த ஒன்றிணைவுதான் தெய்வீக அனுபவம். ஐயா, அந்த நிலையிலே உங்களுக்கு உடலே இல்லை போல இருந்ததா? ஆம் மகனே, உடல் ஒரு புடைசல் போலக் கரைந்தது. ஆன்மா மட்டும் மிச்சமாயிருந்தது. ஒரு தருணத்தில் என் உள்ளத்தில் தெய்வீக உருவம் தோன்றியது. அது எந்த மதத்திற்குரியது என்று சொல்ல முடியாது, ஆனால் கருணையும் அன்பும் நிறைந்த ஒளியாக இருந்தது. அந்த காட்சி என் ஆன்மாவை உருகச் செய்தது. ஐயா, அது உங்கள கற்பனையா? இல்லை மகனே, அது என் கற்பனை அல்ல,
அது ஆன்மாவின் விழிப்பு. தெய்வம் எப்போதும் உள்ளத்தில் இருந்தது. அன்றுதான் அது எனக்கு வெளிப்பட்டது. தெய்வீக அனுபவங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது, தெய்வம் எங்கோ தூரத்தில் இல்லை, அது நம்முள் ஒளிந்திருக்கிறது. அதை காண்பதே ஆன்மீக பயணம். ஆன்மீக பாதை எளிதானதல்ல. பல சோதனைகள் வந்தன. பசி, தாகம், நோய், களைப்பு. ஆனால் அந்த சோதனைகள் என் மனதை தளரச் செய்யவில்லை. மாறாக அது என் உறுதியை வலுப்படுத்தின. ஐயா, அந்த காலத்தில் நீங்கள் உண்மையிலேயே வலிமையிழந்த தருணங்கள் இருந்ததா? ஆம் மகனே, சில நேரங்களில் உடல் தளர்ந்தது. ஆனால் உள்ளம் ஒருபோதும் தளரவில்லை. சமூகமும் சோதித்தது. சிலர் கேலி செய்தார்கள், சிலர் பித்தனென கூறினார்கள். ஆனால் ஒருவரின் கருணை 1000 கிண்டல்களை விட வலிமையானது. அந்த அன்பே என்னை தாங்கியது. ஐயா, அப்படி பேசியவர்களிடம் கோபம் வரவில்லைவா? இல்லை மகனே, அவர்கள் அறியாமையில் பேசினார்கள். உண்மையை உணர்ந்த பின் கோபம் எனும் விஷம் கரைந்து விடுகிறது. வெளி சோதனைகள் எளிது மகனே, ஆனாலும் உள் சோதனைகள்தான் கடினம். ஆசைகள், சந்தேகங்கள், பயம், அவை உள்ளத்தை குலைக்க வந்தன. ஆனால் தியானம் என்னை மீண்டும் பாதை கெட்டுச் சென்றது. ஐயா, அந்த உள்ளார்ந்த போராட்டம்தான் மிகப்பெரிய சோதனை போல இருக்கிறதே. ஆமாம் மகனே, வெளி எதிரிகளை வெல்வது சுலபம். ஆனால் உள்ள எதிரிகளை வெல்வதே உண்மையான சாதனை. ஒவ்வொரு சோதனையும் என்னை எரித்தது. ஆனால் அந்த எரிப்பே என்னை தூய்மையாக்கியது. பரிசோதனைகளின்றி ஆன்மா பிரகாசிக்காது என்பதை அப்போது உணர்ந்தேன். ஐயா, அதனால்தான் நீங்கள் சோதனைகளுக்கு நன்றி சொல்கிறீர்களா? ஆம் மகனே, சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. சோதனைகள் என் எதிரிகள் அல்ல, அவை என் நண்பர்கள். அவையே என்னை உண்மையின் கதவுக்கு கொண்டு சென்றன. பல சோதனைகள் கடந்து வந்தபின் என் உள்ளம் ஒரு புதிய நிலையை அடைந்தது. அது வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு நிலை, பரம ஆனந்த நிலை. ஐயா, ஆனந்த நிலை என்றால் அது எப்படி இருக்கும்? அதைச் சொல்வது கடினம் மகனே. நீர் குடித்தவர்தான் அதன் சுவையை உணர முடியும் போல. ஆனந்த நிலையில் உடலின் பசி, தாகம் மறைந்து போகின்றன. மனம் அமைதியின் கடலாகிறது. எதுவும் இல்லை, ஆனாலும் எல்லாம் உள்ளது போல ஒரு பூரண நிலை. ஐயா, அந்த நிலையிலே நீங்கள் யாராக உணர்ந்தீர்கள்? நான் எதுவும் இல்லை, ஆனாலும் நான் அனைத்தும். அப்போது நான் என்ற அகந்தை மறைந்து பிரபஞ்சம் மட்டுமே இருந்தது. ஆனந்த நிலை என்பது தனிப்பட்ட சுகமல்ல, அது எல்லோருக்கும் பாயும் அன்பு. பறவையிலும், காற்றிலும், ஏழையிலும், வலிமையானவர்களிலும், எல்லோரிலும் நான் என்னையே கண்டேன். ஐயா, அதனால்தான் உங்கள் பார்வை எல்லோருக்கும் கருணையாய் தெரிகிறதா? அன்புதான் அந்த நிலையிலே பாயும் இயல்பு மகனே. பிரிவில்லா அன்பு, அதுவே ஆனந்தத்தின் அடையாளம். ஆனந்த நிலை வந்தபின் வாழ்க்கையின் சிரமங்கள் இனி என்னை தொட்டதில்லை. துக்கம் வந்தாலும் அது ஒரு மேகம் போல கடந்து போய்விடும். அந்த ஆனந்தம், அது நிலையானது. ஐயா, அந்த நிலையை எப்போதும் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா? ஆம் மகனே, ஒருமுறை அந்த நிலையை அடைந்து விட்டால் அது உன் சுவாசம் போலவே என்றும் உன்னோடு இருக்கும். ஆனந்த நிலை என்பது ஒரு அனுபவம் அல்ல, அது வாழ்க்கையின் உண்மை. அதனை அடைந்த பிறகு மனிதன் இனி ஒருபோதும் குறைவாக உணரமாட்டான். ஆனந்த நிலையை அடைந்த பின் அந்த அனுபவத்தை மட்டும் என்னுள் வைத்திருக்க முடியவில்லை. அது தானாகவே வார்த்தைகளாகி
உபதேசமாக சிஷ்யர்களின் மனங்களில் பரவத் தொடங்கியது. ஐயா, உங்களின் முதல் உபதேசம் என்ன? மகனே, நான் சொன்ன முதல் வார்த்தை, நீ உன்னை அறிந்து கொள். அப்போதுதான் உலகை அறிய முடியும். என் வார்த்தைகள் புலவரின் கவிதை அல்ல, சாமியாரின் கட்டளையும் அல்ல. அது என் உள்ளம் அனுபவித்த உண்மை. அந்த உண்மையே மக்களின் இதயத்தைத் தொட்டது. ஐயா, மக்கள் உடனே புரிந்து கொண்டார்களா? புரிந்தவர்கள் சிலர், சந்தேகப்பட்டவர்கள் சிலர். ஆனால் அந்தச் சொற்கள் விதையாக முளைத்தது. ஒரு நாள் அது மரமாக வளர்ந்தது. சிஷ்யர்கள் அடிக்கடி கேட்டார்கள், ஐயா, எங்களுக்கு கடவுள் எங்கே, எப்படி காணலாம் என்று. கடவுள் எங்கும் இருக்கிறார் மகனே. ஆனால் முதலில் உன் மனதில் தூசு நீக்க வேண்டும். கண்ணாடியில் தூசு இருந்தால் முகம் தெளிவாகத் தெரியாதே. ஐயா, அதனால்தான் சுத்தமான மனம்தான் கடவுளைக் காணும் கதவா? ஆமாம் மகனே, சுத்தமான மனமே சத்தியத்தின் பிரதிபலிப்பு. ஐயா, உபதேசம் என்பது புத்தகத்தில் எழுதுவது அல்ல, அது அனுபவத்திலிருந்து வரும். என் அனுபவம் அவர்களின் உள்ளத்தில் ஒரு தீபமாக எரியத் தொடங்கியது. ஐயா, உபதேசம் சொல்றது உங்களுக்கு ஒரு கடமையா அல்லது ஒரு ஆனந்தமா? அது கடமை அல்ல மகனே, அது ஆனந்தம். உண்மை கண்டவர் அதை பகிராமல் இருக்க முடியாது. உபதேச தருணங்கள் எனக்கு சொந்தமானவே அல்ல, அது பரம்பொருளின் அருளே என் வாயிலாக வார்த்தைகளாக வெளிப்பட்டது. ஆன்மீக பாதையின் உச்சியில் தியானம் என்னை ஒரு புதிய உலகிற்கு கொண்டு சென்றது. அங்கே நான் இல்லை, ஆனால் எல்லாம் நான்தான். ஐயா, அந்த தருணத்தில் உங்களுக்கு என்ன உணர்வு வந்தது? மகனே, அந்த உணர்வு சொல்ல வார்த்தையே இல்லை. அது சத்தமில்லா இசை, உருவமில்லா ஒளி, ஆரம்பமில்லா முடிவில்லா நிலை. ஆன்மீக பாதையின் உச்சியில் தியானம் என்னை ஒரு புதிய உலகிற்கு கொண்டு சென்றது. அங்கே நான் இல்லை, ஆனால் எல்லாம் நான்தான். ஐயா, அந்த தருணத்தில் உங்களுக்கு என்ன உணர்வு வந்தது? மகனே, அந்த உணர்வு சொல்ல வார்த்தையே இல்லை. அது சத்தமில்லா இசை, உருவமில்லா ஒளி, ஆரம்பமில்லா முடிவில்லா நிலை. அந்த தருணத்தில் நான் பரம்பொருளோடு ஒன்றாயினேன். தனி நான் இல்லை, பிரபஞ்சமே என் உடலாய், ஆனந்தமே என் மூச்சாய் ஆனது. ஐயாபு, அதுவே மோட்சமா? ஆம் மகனே, அதுதான் பரம விடுதலை. பிறப்பும் இறப்பும் அப்பாலுள்ள நிலை. அங்கே நான் தனியாக இல்லை. காற்றோடு நான், நதியோடு நான், பறவைகளோடு நான், வானமோடு நான். பிரபஞ்சம் எனக்கும் நானும் பிரபஞ்சத்துக்கும் இடையில் வேறுபாடு இல்லை. ஐயா, அந்த நிலையிலே உங்களுக்கு மரணமே இல்லை போல இருக்கிறதே. மகனே, மரணம் உடலுக்கே, ஆன்மாவுக்கு மரணம் கிடையாது. பரம்பொருளோடு ஒன்றானபின் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சி அர்த்தமற்றது. பரம்பொருளோடு ஒன்றிணைவு என்பது முடிவு அல்ல, அது ஆரம்பம். அங்கே தனி நான் இல்லை, அங்கே எப்போதும் இருந்த ஒன்று மட்டுமே இருக்கிறது, அது சத்தியம். உண்மை எங்கும் தேட வேண்டாம் மகனே. நீ உன்னை தாண்டினால் நீயே அந்த பரம்பொருள் என்று உணரும். அதுவே இறுதி ஒன்றிணைவு. உடல் மெதுவாக பலவீனமாகினாலும் உள்ளம் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. சிஷ்யர்கள் என்னை சுற்றி அமர்ந்தபோது என் இறுதி உபதேசத்தை பகிர வேண்டிய தருணம் வந்தது. ஐயா, நீங்கள் எங்களை விட்டு போகிறீர்களா? உங்களின்றி எங்களால் எப்படி வாழ முடியும்? மகனே, நான் உங்களை ஒருபோதும் விட்டு போகவில்லை. உடல் மட்டுமே இல்லாமல் போகும், ஆன்மா என்றுமே உங்களோடு இருக்கும். என் இறுதி உபதேசம் இதுதான். எப்போதும் உன்னை அறிந்து கொள். உன் உள்ளத்தில் உள்ள சத்தியத்தை தேடு. கருணையோடு வாழ். பிறரை துன்புறுத்தாதே. எல்லோரிலும் அதே தெய்வத்தை காண்பாயாக. இதுதான் என் வாழ்நாள் அனுபவத்தின் சாரம். இந்த சத்தியமே உங்களை வழிநடத்தும்.
ஐயா, உங்கள் அருளே எங்களுக்கு ஒளி, உங்கள் உபதேசம் எங்கள் வாழ்வின் மூச்சு. நான் இல்லாவிட்டாலும் என் வார்த்தைகள் உங்களுள் ஒளியாக இருக்கும். அந்த ஒளியை ஒருபோதும் அணைய விடாதீர்கள். உண்மை என்னை வழிநடத்தியது. இப்போது அந்த உண்மை உங்களையும் வழிநடத்தட்டும். நான் உங்களுள் என்றும் இருக்கிறேன் மகனே. இறுதி உபதேசம்: உண்மையை அறிந்து கொள், அன்பை பரப்புக, தெய்வத்தை உன்னுள் காண்பாயாக.